everyone. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இதே மாதிரி நம்ம மொபைலையும் நம்ம லேப்டாப் ஆர் பிசிக்கு எப்படி ஒரு வெப்கேமாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம க்ரோம் ப்ரௌசரில் இரியன் வெப்கேம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி அதோடய ஹோம் பேஜுக்கு நம்ம இப்போ போய்க்கலாம். இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இரியன் வெப்கேம். இது கொஞ்சம் நிறைய பேர் இந்த வெப்கேம் ஆப் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுனால நானும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். இதுதான் அதோட ஹோம் பேஜ். இதில் நம்மளுக்கு வெப்கேம் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். மேக்குக்கு வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது விண்டோஸ்க்கான வெப்கேம்க்கான அப்ளிகேஷன் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே ஃபைல் டவுன்லோட் அதை பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன ஃபைலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபைல் ஓப்பன் ஆனோடனே ரன் கேட்கும். ரன் கொடுத்துக்கிறோம். இதே சமயத்தில் நம்ம மொபைல்லையும் ப்ளே ஸ்டோரில் போய் இரியன் வெப்கேமையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ரன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் கேமராஸ் வந்து நம்ம ஒன்று கொடுத்துக்கிறோம். இது வந்து நம்ம ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்துக்கிறோம். அடுத்தது இன்ஸ்டால் த அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ லேப்டாப்பில் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனோடனே இந்த மாதிரி வரும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் மொபைலையும் லேப்டாப் ஆர் பிசி எல்லாத்தையும் ஒரே சேம் நெட்ஒர்க்கில், அதாவது ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூஎஸ்பிலையும் பண்ணலாம். யூஎஸ்பி கனெக்ட் பண்ணும்போது நம்ம மொபைலில் அது கேட்கும் அந்த செட்டிங்ஸை. நீங்கள் அந்த செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்பி டீபக்கிங் ஓப்பன் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்ம இரியன் வெப்கேம் வந்து மொபைலில் எப்படி இருக்குன்னு காட்டுற ஸ்க்ரீன். இப்போ நம்ம லேப்டாப்லேயே இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கனெக்ஷன் வரக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வரும். நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே நெட்ஒர்க் நம்மள்கிட்ட இல்லைன்னா அந்த நேரத்தில். சப்போஸ் லேப்டாப்பில் நம்ம மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணும்போது ஓவர் டேட்டா கன்சியூம் பண்ணோம்னா அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என் சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் யூஎஸ்பி கேபிள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி போட்டுட்டோன்னே டெவலப்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கீழே யூஎஸ்பி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங்னு இருக்கும். அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கேமராவும் இதே மாதிரி வந்துடும். இப்போ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம குரோமில் வந்து கூகுள் மீட்டை ஓப்பன் பண்ணி நம்ம மொபைல் கேமராவும் லேப்டாப்பில் வர இமேஜும் மெர்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ எதுக்கும் ஒரு தடவை நீங்கள், ஏன்னா சில பேர் வந்து கூகுள் மீட், ஜூம் மீட், டீம்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் வெப்கேம் சில பேர்த்து இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் என்ன ட்ராபேக் இருக்குன்னா, கொஞ்சம் ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் மொபைலில். அது ஒன்று தான் கொஞ்சம் ட்ராபேக், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதில் வந்து பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா எல்லாமே மாற்றி வச்சுக்கலாம், அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம வந்து லேப்டாப்போட கேமராவில் நம்ம அப்பீரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு இதுதான் லேப்டாப்போட வர கேமரா. கொஞ்சம் என்விரான்மெண்ட்டும் டல்லாக இருக்கும், ஃபேஸும் நல்லா ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ இரியன் வெப்கேம்ஸ்க்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே தான் நம்ம மொபைலில் கீழே இருக்கிறது நம்ம மொபைலில் வர வியூ. சேம் வியூ வந்து நம்ம இரியன் வெப்கேம் மூலிமா லேப்டாப்பில் வர வியூ. இதே மாதிரி நம்ம கூகுள் மீட் அட்டன் பண்ணும்போது லேப்டாப்பில் மொபைல் கேமராவை இந்த ஆப் மூலயமா கனெக்ட் பண்ணும்போது இதே இமேஜ் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம மொபைலில் இருக்கிறது லேப்டாப்பில் வரும், அதே கூகுள் மீட்டில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.